கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது மாபெரும் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ மரணம். ஃபிடலினுடைய வழிமுறை சமகாலத்திற்கும் பொருந்துமா என்கிற தலைப்பில் நம்ம விவாதிக்க போகிறோம். வரலாற்று பக்கங்களை பார்க்கிற போது பல முறை ஃபிடல் காஸ்ட்ரோ கொல்லப்படுத்துவதற்கான பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் அதிலெல்லாம் தப்பித்த அந்த மாபெரும் புரட்சியாளன் இன்றைக்கு காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வரலாற்றின் பக்கங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தலைவர் இறந்த பிறகு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதை பார்க்கிறோம், பாராட்டி பேசுவது, புகழுரைகளை எல்லாம் பார்க்கிறோம். அதுவே ஒரு விவாதத்திற்கு போதுமா என்றால் அதனை கேள்வி நேரம் கடக்க விரும்புகிறது. அதற்கு மற்றொரு புரட்சியாளனான திரு லெனின் அவர்களே வழிகோடி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகம் இந்த விவாதத்தை நகர்த்தும்னு நான் நம்புகிறேன். அவர் சொன்னது, வாழும் வரை ஒரு புரட்சியாளனை விரட்டி விரட்டி வேட்டையாடிவிட்டு இறந்த பிறகு அவனை ஆபத்தில்லாத பூஜை அறையில் மாட்டி விடுவது முதலாளித்துவத்திற்கே இயல்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இடத்திலிருந்து தான் நம்ம இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். அவரினுடைய வழிமுறைகள் சமகாலத்திற்கு பொருந்துமா? இன்றைக்கு முதலாளித்துவம் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிற போது அவரினுடைய கனவுகளை, அவர் விதைத்த விதைகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படி பல தளங்களில் வாதிக்கலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். மாபெரும் புரட்சியாளராக வர்ணிக்கப்படுகிற ஃபிடலினுடைய மறைவு, அது தொடர்பான விவாதத்தை தான் நம்ம நிகழ்த்த இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தீக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு குமரேசன் அவர்கள், வணக்கம். குமரேசன். மக்கள் விடுதலையிலிருந்து திரு சதீஷ் அவர்கள், வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மு வீரபாண்டியன் அவர்கள், வணக்கம். தாராளமய ஆதரவாளர் ஆன் சீனிவாசன் அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். நம்மோடு காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் நம்மோடு இணைகிறார். அனைவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு மு வீரபாண்டியன், உங்களிடமிருந்து தான் துவக்கணும். ஒரு வரலாற்று ஒப்பில்லாத ஒரு வீரராக, புரட்சியாளராக மதிக்கப்படுகிற ஃபிடலினுடைய மறைவு தொடர்பாக நம்ம செய்திகளில் பார்க்கிறோம். எல்லோரும் பாராட்டி பேசுகிறார்கள், விதந்தோம்புகிறார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு இடதுசாரி பொது உடைமை இயக்கத்தில் பயணித்தவர்ன்றதுனால தான் இந்த கேள்வி. ஒரு புரட்சியாளன், பல புரட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஃபிடலினுடைய வாழ்க்கை, அந்த புரட்சி வாழ்க்கையில் எந்த பகுதி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இப்போ அவருக்கு ஒரு பிரியா விடை கொடுப்பதற்காக இருக்கிற நேரம், அவர் நினைவுகளோடு நம்ம இருக்கிறோம். ஒரு 97 நடந்த உலக இளைஞர் மாநாட்டில் இந்தியாவிலிருந்து ஒரு குழு போனது. அந்த குழுவில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது கட்சி சார்பில். அப்புறம் அவர் சந்தித்து மாநாட்டு துவக்கி வைத்தார். ஒரு தூரத்திலிருந்து பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நினைவுகளோடு தான் நான் பேசுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாடுகளை தாண்டி, கியூபா என்கிற அந்த சின்னந்திர தேசத்தை தாண்டி அவர் விடுதலையின் பக்கம் நின்னார்ன்றதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படின்னா, நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை போராட்டங்களுக்கு படைகள் அனுப்பினார் நேரடியாகவே. பாலஸ்தீன விடுதலை போரில் தேவைப்பட்டால் நான் கடைசி சிப்பாயாக பங்கேற்பேன்னாரு. நீங்கள் அதுவும் இப்போ சமீபமாக நீங்கள் கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் எபுலாக், ஆப்பிரிக்காவையே உலுக்கி அந்த நோயில் அந்த டாக்டர்கள் மத்தியில் பேசினார். இப்போ நான் அது குறைச்சி மதிப்பிடலை. ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட மருத்துவர்கள் குழு 17 பேர் தான் சென்றார்கள். இதை 46 பேர் சென்றார்கள். அது நீங்கள் படித்தது மனித குலத்துக்கானது, மருத்துவம் மனித குலத்துக்கானது, அது வருவாய்க்கானதல்ல. எனவே எல்லைகளை தாண்டுங்கள், எங்கே மனித குலத்துக்கு தேவையோ அங்கே பணியாற்றுங்கள் அவர் சொன்னார் பாருங்க. இதுதான் எல்லைகளை தாண்டி மனித குலத்தின் விடுதலையின் பக்கம் நின்றது தான் அவர் மீது பெரும் புகழார்ந்த நினைவுகளுடன் சுற்ற செய்கிறது. சிறப்பாக, ஏன்னா மானுடம் மனித குல விடுதலையை நோக்கி ஃபிடல் பயணப்பட்டார் அப்படின்றது. திரு குமரேசன் அவர்கள்ட்ட முதல் சுற்று அவரை பற்றிய நினைவுகளோடு தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம அதற்குள்ள தீர்க்கமாக நம்ம பயணிக்கலாம். பெரும்பாலான முதலாளித்துவத்தை சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் வைத்த விமர்சனம், அவர் தன்னை ஒரு தேவதூதகனாக நினைச்சுக்கிட்டாரு. அந்த மாபெரும் அந்த தலைவனாக தன்னை எண்ணிக்கொண்டு மக்களையும் அப்படியே வழி நடத்தினார் அப்படின்ற இடத்துல அது மறைபொருளாக ஒரு சர்வாதிகார தன்மையை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த விமர்சனம் சரியா? தேவன் மீதே நம்பிக்கை இல்லாதவர் காஸ்ட்ரோ. தேவன் என்று அவர் எப்படி தேவ தூதனாக தன்னை ஏற்றுக்கொள்ள ஒப்பீடு சொல்றேன். அப்படி சித்தரிப்பது என்பது நீங்கள் சொன்னது அந்த உள்பொருள்னு சொன்னீங்கல்ல, அப்படி கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட சொற்கள் தான். ஏன்னா அவர் அவருடைய உரைகளிலிருந்தோ அவருடைய கட்டுரைகளிலிருந்தோ செயல்பாட்டிலிருந்தோ அதுக்கான ஏதாவது
மேற்கோள் எடுத்து காட்டியிருந்தாங்கன்னா ஓஹோ காஸ்ட்ரோ அப்படி தான் நினச்சிருந்தார் போல இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வரலாம். இவர்கள் அப்படி சித்தரிக்க விரும்புகிறார்கள். அவரை பொறுத்தவரையில் அவர் யாருடைய தூதர் என்றால் அவரை நேசித்த அந்த மக்களின் தூதர் தான். அந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். கியூபா மக்கள் எந்த அளவிற்கு கொடுமைகளை சந்தித்தார்கள், அவலங்களை சந்தித்தார்கள் என்ற அந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நீ விடுதலை என்பது வெறும் ஒரு ஆட்சியிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அவலங்களிலிருந்து விடுதலை, சமூகத்தின் விடுதலை என்பதாக தன்னை ஒப்படைத்து கொண்டு அதற்காக போராடியவர், சவால்களை எதிர்கொண்டவர். உங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை முறை அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்று. அத்தனை முயற்சிகளையும் எதிர்கொண்டவர் காஸ்ட்ரோ. எனவே அவர் தேவதூதனாக தன்னை நினைத்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. மக்கள் தங்களுடைய தூதனாக அவரை பார்த்தால் தங்களுடைய எண்ணத்துடைய, தங்களுடைய எதிர்பார்ப்பின், எதிர்காலம் பற்றிய தங்களுடைய அத்தனை ஆசைகள், அத்தனை எதிர்பார்ப்பு, அத்தனைக்குமான தூதராக காஸ்ட்ரோவை வரித்து கொண்டார்கள். அவர்கள் வரித்து கொண்டதற்கு நியாயமாக, நேர்மையாக காஸ்ட்ரோ செயல்பட்டார். மக்களின் எண்ணங்களை அவர் பிரதிபலித்தாரா அல்லது தன்னுடைய எண்ணங்களை, மக்களுக்கு அவர் மீது ஒரு பெரிதான ஒரு பிம்பம் இருந்தது, அந்த பிம்பத்தின் வாயிலாக அவருடைய எண்ணங்களை மேலிருந்து கீழாக இறக்கினாரான்றதுதான் என் கேள்வி. அப்படி அவர் செயல்பட்டாரான்ற கேள்வி. அதாவது ஏன்னா ஆங்கிலத்துல பெனாவலன்ட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்மை பயக்கக்கூடிய சர்வாதிகாரியாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாரான்றதுதான் என் கேள்வி. அதாவது காஸ்ட்ரோ உடைய மதம் மக்கள் புரட்சி அப்படிங்கிற புத்தகத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஃப்ரே பெட்டோ என்கின்ற ஒரு பிரேசில் நாட்டு பாதிரியார் மொழிபெயர்த்த புத்தகம். அவருடைய நேர்காணல் அது ஆங்கிலத்தில் வந்திருக்குது. அதை நான் தமிழிலே கொண்டு வந்தேன். அதில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், தன்னை சந்திக்க வந்த அமெரிக்காவிலிருந்து வந்த 100 பிஷப்புகள், கிறிஸ்துவ மத பேராயர்கள், அவர்கிட்ட பேசுகிற போது அவர்கள் தங்கள் நாட்டில் காஸ்ட்ரோவை பற்றி செய்யப்பட்டிருந்த இது போன்ற பிரச்சாரங்களை நம்பி மிக இறுக்கமான மனிதராக, தன்னுடைய செயல்களாக நியாயப்படுத்தக்கூடியவராக எதிர்பார்த்து வந்தால் அப்படியே தலைகளாக இருக்குது, மிக இயல்பாக பழகிறவராக இருக்குது. அது ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், உங்கள் இயேசு சொன்னதைத்தான் நாங்கள் செய்து நான் கூட அவர் சொல்லலை, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பசித்தவருக்கு ரொட்டி கொடுங்கள் என்று உங்கள் இயேசு சொன்னார். எங்கள் நாட்டில் எங்களுக்கு இப்பொழுது பசியால் வாடுகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது, வறுமையை எவ்வளவு தூரம் ஒழிக்க முடியும், இன்னும் நாங்கள் நிறைய போராடி கொண்டு அவர் அரிசி அப்படியே சொல்கிறார். அறியாமல் உழல்கிறவனுக்கு அறிவிப்பாதையை தரங்கள் என்று சொன்னார் இயேசு. எங்கள் பள்ளிகள், எங்கள் கல்லூரிகள் அனைத்திலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வியை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நோய்வாய்ப்பட்டவனுக்கு சிகிச்சை அளியுங்கள் என்று சொன்னார் இயேசு. எங்கள் மருத்துவமனையில் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியான மருத்துவம் கிடைக்கிறது அப்படிலாம் இப்படி வரிசையாக சொல்லிட்டு வர்றார். அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை செய்து சுயமரியாதையோடு மனிதர்களை வாழ வையுங்கள் என்று சொன்னார் இயேசு. எங்கள் நாட்டில் அனைவருக்கும் சுயமரியாதை வாழ்வதற்கான அந்த வேலை உரிமை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுலாம் சொல்கிறார். ஆக இதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? அது எனக்கு ஒரு வேலை, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பிக்கல் பிடுங்கல் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டுங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பு இல்லையா? நான் ஒரு தரமான கல்வியை பெற வேண்டும், என் வாரிசுகள் கல்வி பெற வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? மருத்துவம் என்பது ஒரு பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு போகக்கூடிய வசதி எனக்கு இல்லை, எனக்கு அரசு மருத்துவமனையே சரியான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா? ஆக இது மக்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் அவர் காஸ்ட்ரோ புரட்சியின் மூலமாக நிறைவேற்ற முயன்றாரே தவிர தன்னுடைய எண்ணத்தை அவர் மீது திணித்து விடுறது. திரு குமரேசன் அவர்கள் சொன்னபோது ஒவ்வொரு நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்களுக்கும் திரு ஆனந்த் அவர்கள் நகைப்பையே பதிலாக தந்துட்டு இருந்தார். நான் விரிவாக உங்களிடம் வருகிறேன் திரு ஆனந்த். அதற்கு முன்பாக திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் தான் இந்த விவாதத்தை நான் நகர்த்துகிற போது ஃபிடல் காஸ்ட்ரோ முழுமையாக வைத்தது அந்த தற்சார்பு கொள்கையை அவர் முழுமையாக வைத்தார். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம், உலகமயமாக்கலை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒரு அரசியல் திறனாய்வாளராக நீங்க பார்க்கிற போது அந்த முதலாளித்துவத்திற்கான எதிர்ப்பில் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய பங்களிப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றது என் கேள்வி அல்ல, எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது நீங்கள் சகோதரர் குமரேசன் அவர்களும் சகோதரர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் அந்த கியூபாவினுடைய சமூகத்தை நேரடியாக பார்ப்பதற்கும் அவர்களுடைய தத்துவார்த்த சிந்தனைகளை பற்றி மதிப்பீடு செய்து அவற்றை பல்வேறு வகைகளில் வெளிக்கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கு. நான் ஒரு அரசியல் மாணாக்கராக அவரை பார்க்கின்ற போது சில நேரங்களிலே நான் பிரமிப்படைகிறேன், சில நேரங்களிலே ஆச்சரியப்படுகிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகள் இன்று அமெரிக்க பொருளாதாரத்தை எதிர்த்து போட்டி போட்டு அந்த அமெரிக்க நாடோடு சரி நின்று வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம்.
இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்யூனிச நாடுகள் என்று அழைக்கக்கூடிய ரஷ்யா, சீனா கூட ஒரு வகையிலே அமெரிக்காவோடு தொடர்பு கொண்டுதான் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் இவர் கியூபாவினுடைய அதிபரான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் தைரியமாக சொல்லுகிறார், கியூபா இஸ் த ஒன்லி கண்ட்ரி which doesn't need to trade with அமெரிக்கா என்று சொல்லுகிறார். உலகத்திலேயே கியூபா ஒன்றுதான் அமெரிக்காவோடு வணிகம் செய்ய தேவைப்படாத நாடு. அந்த அமெரிக்க வணிகமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக சிறிய நாடு. அதாவது ஒரு 10 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு, மிக செல்வ செழிப்பான நாடல்ல. இதுல என்ன பெரிய ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சில தலைவர்கள் வாழ்கின்ற போதே வரலாறாக மாறிவிடுகிறார்கள். சில தலைவர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற சமூகம், அவர்கள் பிறந்த நாடு, அவர்கள் சேவை செய்த மக்களை விட அவர்களுக்கு ஒரு உலகம் தளாவிய அங்கீகாரம் கிடைக்கிறது. எப்படி மகாத்மா காந்திக்கு, ஜவஹர்லால் நேருவுக்கு, ஆபிரகாம் லிங்கனுக்கு, மண்டேலா போன்றவர்களுக்கு கிடைத்ததோ அதை போல ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவர் சார்ந்த பொருளாதார தத்துவத்திலே உடன்பாடு கொள்ள முடியாதவர்கள் கூட அவரை ஒரு தன்னலமில்லாத மனிதர், அர்ப்பணிப்பு நிறைந்த மனிதர், ஒரு தேசத்தை தூக்கி நிறுத்துவதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்த மனிதர் என்கிற அந்த பதிவு என்பது வரலாற்றிலே அழிக்க முடியாத பதிவு. அவர் தொடர்ந்து அவருடைய நீண்ட நெடிய காலத்திலே அவர் ஒரு இரவிலே ஒரு வீட்டிலே படுக்குது, அடுத்த நாள் அந்த வீட்டிலே படுப்பதில்லை. வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னுடைய படுக்கை இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நாம் இன்று கூட பார்க்கிறோம், ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் மாளிகை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாரே. இன்னைக்கு கூட நம்முடைய தெலுங்கானா முதலமைச்சர் 1,00,000 சதுர அடியிலே வாழ்கிறார், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபர் மாளிகை, வீடு, முகவரி இல்லாமலே வாழ்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். ஆகவே அப்படிப்பட்ட மனிதரை நாம் கொண்டாட வேண்டிய தருணம். அவருடைய அநேக கொள்கைகளிலே நிறைய விமர்சனத்திற்கு உட்பட்ட மனிதர். அவரே ஒரு சர்வதிகாரியா அல்லது ஒரு கம்யூனிஸ்டா அல்லது திரு பீட்டர், அத இரண்டாம் சுற்றுல ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு நாம் செய்யக்கூடிய நியாயமான புகழஞ்சலி என்பது அவரை பற்றிய சரியான விமர்சனம் தான். இரண்டாவது சுற்றுல நான் அதை பற்றி நம்ம டீடைல்டா பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள்ட்ட உங்களுடைய நகைப்பு, திரு குமரேசன் அவர்கள் சில புள்ளி விவரங்களை சொன்னபோது நீங்க ஆனா இது உங்களுக்கு மட்டுமல்ல, கியூபா புள்ளி விவரங்களை சொல்லுகிற போதெல்லாம் பலர் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் என் கேள்விக்கு வந்துடுறேன். கியூபாவை பற்றிய புள்ளி விவரங்கள் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டவை, அப்படி கியூபா இல்லைன்ற ஒரு விமர்சனம். ஃபர்ஸ்ட் காஸ்ட்ரோ ஒரு பெரிய லீடர், இன்னைக்கு இறந்துட்டார். இன்னைக்கு அவரை பற்றி தவறாக பேச வேண்டாம். ஸோ பர்சனல் அட்டாக்ஸ் தனியாக இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன் இருங்க. பர்சனலும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு, ஆனால் இன்னைக்கு அதை பேச வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதர் இந்த பூமியிலேருந்து போய்விட்டார், இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நான் எதிர்க்கிறது அவர் சித்தாந்தம், அவர் கியூபாவில் பண்ண அக்கிரமம், கியூபா மக்களை அவர் துன்படுத்தினதை பற்றி தான் பேசுகிறேன். 1958 கியூபாவில் பவர் பிடித்தார். இதுக்கு முன்னாடி வரலாறு தெரியும் குமரேசனுக்கு. 53 ஒரு வாட்டி வந்தார், தோற்று போயிட்டார், பிடிபட்டார். அன்னைக்கு இருந்த டைரக்டர்கிட்ட டிக்டேட்டர் பசிஸ்தாட்ட மன்னிப்பு கேட்டார், என்னை விட்டுடுங்கன்னு சொன்னார். திரும்பி மெக்சிகோ போனார், 2 வருஷத்தில் படைகளை சேர்த்து திரும்பி வந்தார். 58லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கியூபாவில் ஒரு வார்டு எலெக்ஷன் கூட நடந்தது கிடையாது. அதனால் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு யாரும் தெரியவே முடியாது. நம்மளா யூகிக்கிறது தான் மக்கள். மக்கள் தீர்ப்புனா எலெக்ஷன் பேலட் பாக்ஸ். நேருவை தவிர இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு ஒருத்தர் தான் எலெக்ஷனே தோக்காத லீடர். நேருவில் காமராஜா இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எலெக்ஷன் தோற்றுருக்காங்க. கம்யூனிசம் தான் ஒரே சித்தாந்தம், எல்லாமே துப்பாக்கி முனையில் நடக்கிற சித்தாந்தம், எலெக்ஷனே கிடையாது. நீங்கள் சைனாவாக எடுத்துக்கிட்டங்க, இன்றைக்கி இருக்கிற கியூபாவாக இருக்கட்டும், 1958லேருந்து 2016 வரைக்கும் எலெக்ஷன் கிடையாது. அப்படியே இந்த லோக்கல் அசம்பிளி கொஞ்சம் நடக்கிற எலெக்ஷனில் அவங்களே முன்கூட்டி சொல்லிடுவாங்க யார் கேபினெட்டுன்னு. ரெண்டாவது அங்கே கோர்ட் சிஸ்டம், ஜுடிஷரியே கிடையாது. இங்கே இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எதிர்த்துக்கிறாங்க. நானும் இந்த கவர்மெண்ட் எதிர்க்கிறேன். இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் நானும் எதிர்ப்பாக இந்த டிவியில் இங்கேயே பேசியிருக்கிறேன். பட் இதை நான் எதிர்க்கிறேங்கிற ஒரே காரணம் தூக்கி என்னை ஜெயிலில் வச்சிட முடியாது, என்னை தூக்கி துப்பாக்கியால் சுற்ற முடியாது. இது ஒரு லீகல் ப்ராசஸ் இருக்குது. எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், போலீஸ் என் மேலே கேஸு போடணும், நான் கோர்ட்டுக்கு போகலாம், நிறைய அப்பீல் ப்ராசஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். கியூபாவில் கோர்ட்டே கிடையாது.
ஃபிடல் காஸ்ட்ரோ தான் கோர்ட், ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்னது தான் சட்டம், வேறு யாரும் பேசவே முடியாது. இது ரெண்டாவது. இவரெல்லாம் சொன்னாங்க மக்களுக்காக போகிறாரு அப்படின்னு. அவ்வளோ 60 வருஷம் பாடுபட்டவர் எலெக்ஷனே இல்லாமல் 2008 அவர் தம்பியை தான் நியமிக்கிறார். ஏன் அந்த திறந்த கியூபாவில் வேறு திறமைசாலியே கிடையாதா? இங்கே நீங்கள் வந்து டைனாஸ்டி பேசுகிறத ஸ்டாலின் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறார், ராகுல் காந்தி எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறார், பிஜேபியில் இருக்கிற டைனாஸ்டி எல்லாம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வருவாங்க. எலெக்ஷனில் தோற்று போயிட்டா உங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டராக தான் நீங்கள் வீட்டுக்கு தான் போகணும். கியூபாவில் கேஸ்ட்ரோ ஃபேமிலி இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சது கிடையாது. 1957லேருந்து 1959 சீகுராவா வச்சுக்கிட்டு 10,000 பேரை கொன்னாங்க. ஒவ்வொரு சுற்றுலையுமே நம்ம பேசுவோம், ஏன்னா அவங்களுக்கும் பதில் கொடுப்பதற்கான நேரம் இருக்கிறது. திரு சதீஷ், 2 தரப்பட்ட பார்வைகள், நம்ம இந்த சித்தாந்தத்தினுடைய அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். அவர் வந்து அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு திட்டமிட்ட எதிர்ப்போடு அவர் வினையாற்றினார்னு பார்க்குறீங்களா, அல்லது ரொம்ப கண்மூடித்தனமான எதிர்ப்பு? ஏன்னா அவர் ரஷ்யாவையே விமர்சிக்கிறார், ரஷ்யாவினுடைய அமெரிக்க உறவை விமர்சிக்கிறார், சீன அமெரிக்க உறவை விமர்சிக்கிறார். அந்த இடத்துல ஒரு திட்டமிட்ட எதிர்ப்பு இருந்ததுன்னு பார்க்குறீங்களா, அல்லது கண்மூடித்தனமா அமெரிக்கானாலே அவர் எதிர்த்தார்? ஒரு இன்றைக்கு வெறும் ஏதோ கியூபாவுக்கு எதிரான ஒரு நாடு அமெரிக்கா தன்னை தற்காத்துக்கிறது அப்படின்றத தாண்டி முதல்ல வந்து நான் சில விஷயங்களுக்கு சேர்த்து பதிலோட இதை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கறது, இன்னொன்று ஒரு பொய்யான தகவல்களை அடிக்கிட்டே போகிறதுனால அதை முதல்ல மறுக்கிறதன் வழியாக யார் ஃபிடல் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அங்கே இருக்கிற தேர்தல் முறையே இல்லை, வார்டு எலெக்ஷன் கூட நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். ஒருவேளை வரலாறு தெரியாமல் பேசணும், இல்லை வரலாறு திட்டமிட்டு திரிச்சு பேசணும், ரெண்டில் எது அப்படின்றது அவர் தான் சொல்லணும், இல்லை மற்றவங்க பார்வையாளர்களுக்கு தான் தெரியும். ரெண்டுமே கிடையாது. இதுவரை ஒவ்வொரு முறையும் முறையாக அங்கே உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்துகிட்டே இருக்குது. உச்சபட்ச அதிகாரம் என்பது அங்கே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான். நேரடியாக மக்கள் தன்னுடைய உள்ளாட்சி அமைப்புகளை தேர்ந்தெடுக்கிறது. அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். அங்க வந்து ஒரு அதிபர் நினைச்சா கூட நேரடியாக எதுவும் செய்ய முடியாது, உள்ளாட்சி அமைப்புகள் தான் செய்ய முடியும். ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சறேன், நீங்க என்ன வேணா உடனே சொல்லிடுங்க. இல்ல கட்டாயம் நான் உங்களுக்கு நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நீங்க எல்லாம் சொல்லும்போது கேட்டு தான் இருந்தேன். இப்ப நான் சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளாட்சி அமைப்புகள் தான் அதற்கு மேலான அமைப்புகளை தேர்ந்தெடுக்குது. அங்கிருந்து அதற்கான அவர்கள் தங்களுக்கான அதிபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு முதல்ல வந்து மக்களுக்கான பிரதிநிதிகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பிரதிநிதிகள் அதுக்கு மேல் அவைகளை தேர்ந்தெடுக்கிறது. அந்த அவை தான் அதிபரை தேர்ந்தெடுக்கு. இதுவரை முறையாக தேர்தல் நடந்து ஒவ்வொரு முறையும் அவர் தான் அப்படிதான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஒரு முறையும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கே ரோல் அப்படின்ற பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்தலில் எந்த பங்குமே கிடையாது. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எந்த பிரதிநிதியும் அறிவிக்கப்பட்டதும் கிடையாது. அங்கே நேரடியாக உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடக்கும், யாரு வேணா பங்கு எடுக்கலாம். மக்களை கலாச்சார ரீதியாக வழிநடத்துவதை தவிர நேரடியாக வேறு எந்த அரசியல் அதிகாரங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிச்சு இவருக்கு எதிராக இவருக்கு போட்டியாக நிற்கிறாரு இப்படின்ற மாதிரியான எந்த ரோல்லையும் தேர்தலில் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி ரோல் பண்றதே கிடையாது. யார் வேண்டும் என்றாலும் அங்கே உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கெடுக்கலாம், அவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம், ஜெயிச்சு வரலாம். இதை தான் அங்கே செஞ்சுட்டு இருக்கு. இன்னொன்று, இன்றைக்கு உலக அளவிலேயே ஒரு மிக பெரும் ரவுடியாக அமெரிக்கா தான் தன்னுடைய வேலை செய்துட்டு இருக்குது. அது இங்கே வெறும் கியூபாவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே அச்சுறுத்தக்கூடிய அனைத்து நாடுகளும் சூறையாட தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறதுன்றது இந்தியாவினுடைய 100 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 95 கோடி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு. இந்திய அரசும் கூட ஒவ்வொரு முறையும் எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா வந்து அமெரிக்கா வந்து திட்டமிட்ட எதிர்ப்பா கண்மூடித்தனம், அதாவது எது சர்வதேச அளவில் எந்த அமெரிக்கா வந்து ஒரு மானுடகுல விடுதலைக்கு, மானுடகுல இதுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்குது, மானுடகுல இருத்தலுக்கே அச்சுறுத்தலா இருக்குது, தன்னுடைய லாப வெறிக்காக சூறையாட அமெரிக்கா தயாராக இருக்குது என்ற இடத்தில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக அந்த மக்கள் பதிவு செய்துட்டே வந்திருக்கிறாங்க. சரி, அதையே நம்ம பேசும். திரு ஆனந்த், நான் லோக்கல் பாடியிலேருந்து நேஷனல் அசம்பிளி நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பராக இருந்தால் தான் அந்த எலெக்ஷனில் நீங்கள் கண்டெஸ்டே பண்ண முடியும். இந்த கம்யூனிஸ்ட் இல்லை சார். நான் நீங்கள் எங்கே இப்போ ரெக்கார்டு கிரெடிபிள் எங்கே வேணால் எடுத்து பாருங்க. அது இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணதே 10 வருஷம் பவருக்கு வந்த அப்புறம் தான் அவர் பண்ணார். இதில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கியூபாவில் நடந்ததா? அமெரிக்கா விட்டுருங்க, கார்டியன்கிறது ஒரு நியூஸ் பேப்பர், இடதுசாரியை சப்போர்ட் பண்ணுற நியூஸ் பேப்பர்.
அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்த பேப்பர் வேணால் எடுத்து பாருங்க, கியூபாவில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்ததா சரித்திரமே கிடையாது. இல்லை நீங்க சொல்ற மாதிரி தான். நான் இந்த இடத்தை இன்னும் நகர்த்தணுன்றதுக்காக திரு வீரபாண்டியன் அவர் சர்வாதிகாரி என்பதற்கு நிறைய பத்திரிகைகளில் எழுதின நிறைய விமர்சனங்கள் மேற்கத்திய உலக பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி நீங்க கல்வியில், மருத்துவத்தில், மனிதகுல வாழ்க்கையில் நீங்க ஒரு குறியீடை கட்டமைக்கிறீங்க, அது மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கியூபாவை பற்றிய சித்திரம் அது அல்ல, கியூபா ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, மக்கள் வந்து விரக்தியில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ முதல்ல சர்வாதிகாரின்னா ஹிட்லர், முசோலினி, டோடோஜோ போன்ற தனிநபர் சர்வாதிகாரிகள் என்பதை வச்சு பேசுகிறீங்க. இல்லை, கட்சி தான் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றியது. கட்சியில் வந்து கூட்டு முடிவுகள் தான். உங்கள் உடல் மொழி நீங்கள் பேசும்போது அப்படி சிரிக்க கொஞ்சம் மதிப்பளிங்க. நான் ஒன்றுமே சொல்லல. இல்லை, அப்படி சிரிக்கிறத பண்ணுறத கொஞ்சம் கருத்துக்கு மதிப்பளிங்க. நான் உங்களை மதிப்பளிக்கிறேன். எவ்வளோ நான் ஒன்றுமே பேசவே இல்லை, நான் வாயே திறக்கல. ஏன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகலை, நான் பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன என்ன சொன்னா சர்வாதிகாரத்தை பற்றி சொன்னீங்க. அங்கே அப்படி இல்லைங்க, கட்சி தான் ஒரு கட்சி ஆட்சி முறை. அதில் வந்து ஒரு நபருக்கு அதிகாரம் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்தியாவிலும் சரி உலகத்தில் எங்கேயும் சரி செயலாளர் நினைச்சா முடியாது, அந்த கமிட்டி தான். அந்த மாதிரி தான் கமிட்டி இருக்கு, மக்கள் மன்றங்கள் இருக்குது, மக்கள் குழுக்கள் இருக்குது, அதில் கட்சி தலையிடுவதில்லை. ஆனால் ஒரு கட்சி முறை ஆட்சி என்பது பற்றி ஒரு வாதம் தேவைதான், கட்சிக்குள் எழுந்திருக்கிறது. இந்திய ஜனநாயகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிற போது இங்கே பல கட்சி இயங்கு முறை இருக்கிறது அல்லவா? இது பிரிட்டனில எல்லாம் அமெரிக்காவும் இல்லை. எனவே பல கட்சி இயங்கு முறை கொண்ட இந்த இந்தியாவில் இருந்து கொண்டு ஒரு கட்சி ஆட்சி முறை நம்ம பார்க்குறோம் பாருங்க. அதில் சில நியாயங்கள் இருக்கிறது, சில விமர்சனங்கள் இருக்கிறது. பிடலே சொல்றாரு, ஐநா சபையில் பேசுகிற பொழுது ஐநாவில் வந்து பாதுகாப்புக்கான நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு இந்தியாவுக்கு தான் முதல் தகுதின்னு பேசுறாரு. நிலப்பரப்பில் குறைவு, மக்கள் தொகையில் குறைவு, ஜனநாயகம் என்று ஒப்பிட்டாலும் சரி இந்தியாவுடன் மிக குறைவு. ஆனால் எல்லாவற்றிலும் உயரமாக இருக்கிற இந்தியா ஏன் ஐநா சபையில் பாதுகாப்பு குழுவில் இடம்பெறவில்லை அப்படின்னு எழுப்பியதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவாகவே ஒரு குரல் எழுப்பினார். அனிசரா இயக்கத்தின் போது இந்தியாவின்பால் நின்றது. அப்புறம் இந்த யூரோப் போலவே தென் அமெரிக்க நாடுகள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும், ஆப்பிரிக்க நாடுகள் அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் ஃபெடரல் காஸ்ட்ரோ பேசி வர்றது தான். எல்லாவற்றுக்கும் மேலாகனா ஜோஸ் மார்டி துவங்கி அந்த தென் அமெரிக்கா முழுவதுமே ஸ்பானிஷ் அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் தான் எல்லாருமே. அவருடைய என்ன காரணம்னா ஸ்பானிஷ் அமெரிக்கா அடக்கி ஒடுக்குனாங்க. எல்சார்வடா, கௌதமாலா எல்லாமே ஒரு பொம்மையா, பாடிஸ்டா யார் பொம்மை தான், அமெரிக்காவின் பொம்மை தான். இப்படி ஒரு தனிநபர் சர்வாதிகாரிக்கு எதிராக ஒரு கட்சியின் பின்னால் மக்கள் திரண்டார்கள். தனிநபர் சர்வாதிகாரம் என்பது வேறு, ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது வேறு. இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை குறித்த ஒரு புதிய சிந்தனை வேணும், வாதம் வேணும், அகசூழ்நிலையில் விமர்சனங்களை ஏற்க வேண்டும் என்பதெல்லாம் தயார். அதுல இந்தியாவிலிருந்து நிறைய கற்றுக்கணும். நான் சொல்றேன், அதனால தயங்கலை. ஏன்டானா அமெரிக்காவே கத்துக்கணும். நிறைய அறிஞர்கள், இவரை போன்ற அறிஞர்கள் வந்து அமெரிக்காவை, பிரிட்டனை கூட உதாரணம் காட்டலாம். இவர் காட்டுறாரு தெரியல. அங்க ஒரு டூ பார்ட்டி தான். ஒருவர் ஏ என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் பி என்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். சி பற்றி இருங்க கான்ஸ்டியூஷன்ல எப்ப மாத்துறீங்க? 52ல தான் மாத்துறீங்க. வாக்கே கருப்பர்கள் 52ல தான் நீங்க அளித்தீர்கள். பெண்களுக்கு எப்ப வாக்களிக்கப்பட்டது அமெரிக்காவில்? எனவே இந்த ரெண்டு நாடு இருக்குது பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், அடக்கி ஒடுக்கி காலனி செய்த நாடுகள். எனவே இந்த நாட்டிற்கான விடுதலை உணர்வதா அப்படிதான் ஃபெடரல் காஸ்ட்ரோ பார்க்கணுமே தவிர, அவர் திட்டமிட்டு அவரே சொல்றாரு பாருங்க, நான் எந்த அளவுக்கு அமெரிக்கா அரசை எதிர்க்கிறேனோ அதை விட கூடுதலாக அமெரிக்க மக்களை நேசிக்கிறேன். நான் குமரேசன், ஏன்னா அந்த திட்டமிட்ட எதிர்ப்பா கண்மூடித்தனமான எதிர்ப்பான்ற கேள்வியை நான் ஏன் வைக்கிறேன்னா, பல நேரங்கள்ல அவர் ருஷ்யாவையே விமர்சிக்கிறார். அமெரிக்க நிலைப்பாடுகள்ல அவர் ருஷ்யாவை விமர்சிக்கிறார். சீனாவினுடைய நிலைப்பாட்டை வந்து சார் ஒரே வருஷம் நம்ம விவாதத்துக்குள்ள பேசலாம், இடையூறா இருக்கும் நேயர்களுக்கு. ருஷ்யாவை விமர்சிக்கிறார், சீனாவை விமர்சிக்கிறார். ஆனா மாறி வரக்கூடிய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த நாடுகள்லாம் தன்னை தவமைக்கிறப்ப, நான் கம்யூனிஸ்ட் நாடுகளே சொல்கிறேன், அவங்களே எதிர்க்கிறார். நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்றார்ல, அந்த இடம் தான் நான் கேட்கிறேன். இது ஒரு கண்மூடித்தனமான எதிர்ப்பான்னு கேட்கிறேன். இல்லை, நீங்கள் திட்டமிட்ட எதிர்ப்பா கண்மூடித்தனமான எதிர்ப்பான்னு கேள்வி கேட்டீங்க. திட்டமிட்ட எதிர்ப்பு தான். திட்டமிட்ட என்னன்னா, ஒன்று தன்னுடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான திட்டத்தில் அமெரிக்கா எப்படியெல்லாம் குறுக்கீடுகள் செய்கிறது, எப்படியெல்லாம் சீர்குலைக்கிறது, அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அதை எப்படி முறியடிப்பது என்கிற திட்டம். அந்த அடிப்படையில் எதிரி இவர் தான். ஏன்னா ஒரு சின்ன மயிரிலையில் 53வது மாநிலமாக அமெரிக்காவோடு இணைந்திருக்க வேண்டிய கியூபா ஒரு சுதந்திர நாடாக, அதோட கொடுமையாக சோசியலிச நாடாக, சுதந்திர நாடாக போனதை கூட அமெரிக்கா சகிச்சுக்கணும். அது சோசியலிச நாடாக ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மூக்குக்கு கீழே இருக்கிற ஒரு நாடு அப்படி ஆச்சுனாக்கா அமெரிக்காவில் அந்த செங்கோடி தாக்கம் எந்த அளவுக்கு வருங்கிற அந்த கவலையோடு தான் கியூபாவை ஒழிச்சுக்கிட்டுறதுக்கான அத்தனை வேலையும்
கியூபாவுடைய அந்த சோசியலிச அரசை, அதனுடைய நாயகனாக இருக்கின்ற காஸ்ட்ரோவை ஒழித்து கட்டுவரும் அத்தனை வேலையும் செய்தார்கள். எனவே தான் அந்த எதிரியை சந்திக்கிற போது திட்டமிட்ட எதிர்ப்பாகத்தான் இவர் கொண்டு போனார். அதனால் அதில் கண்மூடித்தனமான எதிர்ப்பு என்பாங்க. கண்மூடித்தனமாக எதிர்த்திருந்தாக்கா அமெரிக்க மக்களையே எதிர்த்திருக்கணுமே. அவர் தோழர் லெனின் சொன்னது, வீரபாண்டியன் சொன்னதை போல அவர் அமெரிக்க மக்களை நேசித்தவர். ஆனால் அந்த அமெரிக்க ஆட்சி முறையை தான் எதிர்த்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இங்கே ஜனநாயகத்தின் பேரால், அந்த ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கிற எத்தனை நாடுகளை வச்சுட்டு நான் சொல்கிறேன், நான் இந்தியா மட்டும் சொல்லலை, நமக்கு நேரடியான இருக்குது என்றாலும் கூட ஜனநாயகத்தின் பேரால் இங்கே செய்யப்படுகின்ற சர்வாதிகாரத்தை விட, ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏவை அனுப்பிச்சிட்டீங்க, 5 வருஷத்துக்கு அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? அவரை நீங்கள் திருப்பி அழைக்க முடியுமா? ஆனால் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய சர்வாதிகாரம் என்று மற்றவர்கள் சொல்லி அடைமொழி சொல்லப்படும் அந்த ஆட்சி முறையில் மக்களின் குரல் எல்லா இடத்தும் ஒழிப்பார். அதனால தான் சதீஷ் சொன்னது போல அந்த உள்ளாட்சி மன்றங்கள் என்பவை மக்களுடைய குரல் ஒலிக்கிற இடம். அது முழுக்க அப்படியே உயர்மட்ட ஆட்சி பீடம் வரைக்கும் அது எதிரொலிப்பதற்கான அத்தனை உத்தரவாதங்களோடு மக்கள் உணர்வுகளுக்கான, மக்கள் தேவைகளுக்கான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை இந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் சொல்லப்படுகின்ற இந்த மறைமுக சர்வாதிகாரத்தோடு ஒப்பிடவே முடியாது. நம்ம ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம். நான் அடுத்த சுற்றில் முதல்ல நம்ம முன்வைக்க வேண்டிய மிக முக்கியமாக பேச வேண்டிய விஷயமாக, ஏன்னா இந்த கேள்வியை நான் திரு பீட்டர் அவர்களிடம் தான் கேட்கணும். தற்சார்பு என்பதை முதல்ல ரொம்ப ஆழமாக அதை நம்புகிறார். உலகமயமாக்கல் என்கிற ஒரு பெருவெளி, ஒரு பெரிய காற்று வருகிற போது இந்தியா அதற்கான கதவுகளை மட்டுமல்ல சாளரங்களை கூட திறந்து வைத்தது. ஆனால் கியூபா தன்னை இறுக மூடிக்கொண்டது. இந்த இடத்தில் ஒரு காங்கிரஸ்காரராக பீட்டர் திரு பிடல் அவர்களினுடைய புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோவினுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறார்? அது சரியான நிலைப்பாடா அல்லது தவறான நிலைப்பாடா? அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். புரட்சியாளர் ஃபிடலினுடைய மறைவு, அவரினுடைய வழிமுறைகள் சமகாலத்திற்கும் பொருந்துமா என்கிற தளத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களிடம் தான் உலகமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வருகிற போது நம்ம அதற்கான கதவுகளை திறந்து வைத்தோம். ஆனால் கியூபா தன்னை இறுக அடைத்து கொண்டதாகத்தான் பல மேற்கத்திய பொருளாதார சிந்தனையாளர்கள் சொல்வது, அந்த இடத்துல கியூபா அப்படி செய்திருக்க கூடாது, அது தவறான போக்குன்னு தான் பார்க்குறாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறீங்க, உலகமயமாதல் தொடர்பாக உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த இடத்துல ஏன்னா முதல் சுற்றுல ஒரு அரசியல் மாண்போடு ஃபிடலை பார்த்தீர்கள். இந்த சுற்றுல நீங்க அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்க பார்க்கணும் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஃபிடரல் கம்ப்ளீட்டா அந்த எக்கனாமியினுடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு நான் சொல்ல மாட்டேன். அமெரிக்கன் எக்கனாமி, அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் அதைத்தான் க்ளோஸ் பண்ணாரே முடிய மற்ற நாடுகளுடைய தொடர்புகளை அவர் வைத்துக்கொண்டே இருந்தார். அதிலும் ரஷ்யா வீழ்ந்த பிறகு, அவருக்கு பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு ஒரு கட்டத்தில் தன்னுடைய முதல் எதிரின்னு அவர் சொன்னது அமெரிக்கன் டாலரை தான் சொன்னார். ஆனால் அந்த அமெரிக்கன் டாலரையே திரும்ப லீகலைஸ்டு கரன்சியா ஏற்றுக்கொண்டார். ஆக அங்க டூவல் கரன்சி வந்தது கொஞ்ச நாள்ல. அதற்கு பிறகு அவர் ஃபிடரலுடைய பிரதர் வந்த பிறகு அவர் எக்கனாமியை ரொம்ப லிபரலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதாவது நிறைய கனடா, இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து டூரிசம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. நிறைய ரிசார்ட் கட்டினாங்க. அந்த ரிசார்ட்டுகளுக்கு கியூபன்ஸுக்கு கூட அங்க அனுமதி இல்லை. அவங்க தேவர் ப்ரொடியூசிங் ஹாட் கேஷ். அதற்கு பிறகு அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பவர்ட்டியில இருந்த கியூபன் கேர்ள்ஸ் were taken to prostitution. அது ஒரு அலார்மிங் ஆன உடனே அவங்க அங்கு உள்ள கியூபன் மக்களையே சிறு சிறு தொழில் செய்ய அனுமதிக்கிறாங்க. அவங்க நிலங்களை வாங்கக்குள்ள அனுமதித்தார். அதற்கு பிறகு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ், அதாவது ஸ்மால் கிச்சன்ஸ் என்று அழைக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல்களை அவர்கள் திறந்து அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக அனுமதியும் அளித்தார். ஏன்னா அவருக்கு ஒரு கட்டத்தில் சுகரை தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட இல்லைன்னு ஆகிப்போச்சு. 10 மில்லியன் டன் சுகர் வந்தது. அந்த சுகர்னுடைய மேஜர் கன்சியூமர் ரஷ்யா. பட் ரஷ்யன் எக்கனாமி விழுந்த பிறகு சுகரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவரே ஒரு வெட்டனரி சயின்டிஸ்டா மாறி ஒரு ஹைபிரிட் கவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மில்க் ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய இது பண்ணணும்னு நினைக்கிறார். பட் அதுவும் சேச்சுரேட் ஆயிடுது. அந்த மாதிரி கட்டத்தில் தான் அவர் எஜுகேஷன்,
நிறைய எம்ப்ளாய்மெண்ட், ஸ்மால் எம்ப்ளாய்மெண்ட் அதை போன்று. ஏன்னா ரஷ்யாவுடைய அசோசியேஷன் வந்து அவருடைய நிறைய இளைஞர்களுக்கு வந்து அங்கே எஜுகேஷன் கொடுத்தது. ஆனா எல்லாவற்றையும் ஆல் செட் அண்ட் டன் வரலாற்றுல வந்து ஒவ்வொரு தலைவர் மேலையும் எல்லாமே வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஆகவே ஃபெடரல் கொஸ்டவை நம்ம எப்படி பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா டோட்டல் பாசிட்டிவ்ஸ், டோட்டல் நெகட்டிவ்ஸ், மைனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமே ஒழிய அவருடைய நெகட்டிவ்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நெல்சன் மேண்டலா மாதிரி ஒரு அப்ரோச் அவர் எடுத்திருந்தாருன்னு வச்சுங்க. ஆப்பிரிக்கனுடைய நெல்சன் மேண்டலா வந்து தன்னுடைய வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த போராட்டம் முடிந்த பிறகு ஒரு பேடன், ஒரு ஜெனரல் அம்னஸ்டி, ஜெனரல் பேடன் எடுத்து சொல்லிட்டு அந்த சவுத் ஆப்பிரிக்காவை நாட்டையே பொருளாதாரத்தில் முன்னால் எடுத்துட்டு போனார் இல்லையா, அதை போல ஒரு அப்ரோச்சை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வைத்திருப்பார் என்று சொன்னால் இன்று கியூபன் மக்கள் இதைவிட சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, வளமையாக இருப்பார்கள் என்பதே சந்தேகம். திரு வீரபாண்டியன் ரொம்ப அழகாக அரசியல் மாண்போடு ஒரு விமர்சனத்தை அவர் அஞ்சலி செலுத்துகிற நாளில் முன்வைக்கிறார். அந்த தற்சார்புன்ற நிலையில வந்து நீங்க கொஞ்சம், ஏன்னா உலகம் மாறிட்டு இருக்குல்ல, அதை உணராமல் ஒரு போக்குல போறது வந்து அப்படி இருந்திருப்பாரே. ஆனால் இதை விட வளமான கியூபா முதல்ல ஒரு அந்த பீட்டர் ஆல்போன்ஸ் ஒரு உள்ளபடியே ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு சோசியலிஸ்ட் சிந்தனை இருக்கு, நேரு சிந்தனைலாம் இருக்குது. நல்லா நல்ல பதிவுகள் பண்ணியிருக்கிறாரு. விமர்சனங்கள் தேவைதாங்க, அதை நாங்கள் ஏற்கிறோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு இருப்பாருங்க. நெப் என்இபி புதிய பொருளாதார கொள்கை என்ற அந்த வேர்டை ஹிஸ்டரியில் லெனின் தான் அறிமுகப்படுத்துறாரு. புதிய ஜார் மன்னனினுடைய பொருளாதாரத்தால் அந்த கொள்கைகளால் ரஷ்யா விழுந்து விட்டது, புதிய பொருளாதார கொள்கை தேவைதாங்கிறாரு லெனின். ஆனால் இந்த ஒரு புதிய பொருளாதார கொள்கைகளை கட்டமைத்தது யார்? ஒரு பிரம்மாண்டமான உலகத்தின் ஜனநாயக நாடு இந்தியாவுக்கு ஏதாவது பங்கு இருக்கிறதா? இதை கட்டமைத்ததில் சீனாவுக்கு பங்கு இருக்கிறதா? பிரிட்டன், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் கூடி அதை கட்டமைத்து திணித்து விட்டீர்கள். ஒரு ஜஸ்டிஸ் வேணும் தான் நாங்கள் சொல்கிறோம். உலகமயம் என்பது வரணும், குளோபல் ஆகணும், நெருங்கி வரணும். அதான் எங்கள் அடிப்படை கொள்கை. பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்பதே அதுதான். எல்லைகள் உடையணும், நாடுகள் நெருங்கி வரணும், மனிதர்கள் எல்லா பேதங்களையும் மறக்கணுன்றதுதான் லெனின் ஐடியாலஜிக்கல், மார்க்ஸ் ஐடியாலஜிக்கல். ஆனால் அது இந்தியாவை ஒரு நாடாக பார்க்கணும், அதனுடைய சுயசார்பை வளர்க்கணும். ஆனால் அது சந்தைக்காடாக பார்க்கக்கூடாது. ஒன்றுமில்லை, ரஷ்யா ரொம்ப பின்தங்கிய நாடு, இது போல அறிஞர்கள்லாம் தெரியும். ரொம்ப பின்தங்கிய நாடு, விவசாய நாடு. 1917 அதிகாரத்துக்கு வராங்க. 30-40 ஆண்டுகளில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி ஒரு விண்வெளி ஆய்வுள்ள பிரம்மாண்டமான மாற்றங்களை எப்படி தர முடிஞ்சது? ஐரோப்பாவினுடைய நோயாளி சீனா, ஆசியாவின் எலும்புருக்கி, 80களில் வரை எந்த நாட்டுடைய மூலதனமாக தாண்டி திரு வீரபாண்டியன் அவர் சொன்ன ஒரு வாதம் என்பது ஒரு நெல்சன் மண்டேலாவை போன்ற ஒரு பொருளாதார பார்வை இருந்திருக்குமே. ஆனால் அதுதான் சொல்றேன், நான் அதை ஏற்கல, அதை நான் மறுக்கல. அந்த விமர்சனங்கள் இருக்கு, இன்னும் உரையாடல் வரட்டும், அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனா நீங்க உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத அந்த பூகோள ரீதியாக அமெரிக்கா நெருக்கிய அந்த விதம் இருக்குது பாருங்க. உலகத்தினுடைய சூப்பர் பவர் ஒரு சிறிய நாட்டை நெருக்கிய விதம் இருக்குது பாருங்க. அதிலிருந்து நீங்க பாருங்க. அப்படி பார்க்கிற பொழுது சோவியத் யூனியன், இந்தியா போன்ற நாடுகள் இல்லைன்னாக்கா பெரும் சிரமங்களுக்குள்ளாகி இருக்கும். சீனா, இது கியூபா, அது மீண்டெழுந்ததற்கு சீனா ஒரு காரணம், இந்தியா ஒரு காரணம், ரஷ்யா ஒரு காரணம். இந்த 3 நாடுகளுக்குமே ஒரு விடுதலை பார்வை இருந்தது, விடுதலையின் பக்கம் நின்ற நாடுகள். ஆனால் விடுதலையை எப்போதுமே மறுத்து வந்தது அமெரிக்கா. எனவே தான் அமெரிக்கா எதிர்ப்பு நிலை எடுக்க வேண்டியிருந்தது. சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் தான் அப்படி நிர்பந்தித்தது. எந்த வகையில் அவர்களோட சமரசம் செய்ய முடியல. சரி, ஆனா நீங்க அது ஒரு புதிய பொருளாதார கொள்கைக்கோ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கோ எதிரானவர்கள் என்பது போன்று கம்யூனிஸ்ட்ல நிர்ணயித்தக்கூடாது. இங்கேயே பக்ரானங்கள் அணை கட்டப்பட்ட போதும் சரி, ராகேஷ் சர்மா மல்கோத்ராவை விண்டுக்கு அனுப்பிய போதும் சரி, லெஃப்ட் பார்ட்டிஸ் அதை ஆதரிச்சிருக்கிறோம். எங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நாங்க எதிர்த்திருக்கிறோம். அது மனிதனுக்கு, கடைகோடி மனிதனுக்கு எவ்வாறு துணை புரிகிறது என்பதுதான் கேள்வி. இவ்வளவு பெரிய உலகமயமாக்கல் சூழல்ல ஏன் ஆப்பிரிக்க நாடுகளால் முன்னேற முடியவில்லை? தென் அமெரிக்க நாடுகளால் முன்னேற முடியவில்லை? ஏன் வளர்ந்த நாடுகளே முன்னேறுகிறது? திரு ஆனந்த், இதுக்கு இவங்கெல்லாம் பதிலளிக்கணும்ல. கியூபா அந்த தற்சார்பு வெளிப்பாடு, அந்த ஃபிடலினுடைய பார்வையில கியூபா பெற்றது அதிகம்னு நினைக்கிறீங்களா, இழந்தது அதிகம்னு நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்க. 2.5 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கி இருக்கேன். பீட்டர் சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் அமெரிக்காவை எதிர்த்தன்னு நம்ம பேச்சு தான். 1991 வருஷத்துக்கு $3 பில்லியன் ஃப்ளாரிடாலேருந்து அமெரிக்கா கியூபாக்கு வந்துட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு $3 பில்லியன். இந்த பணத்தை யார் அமிச்சாங்கன்னா போட் பீப்புள். இந்த போட் பீப்புளை பற்றி இவங்கெல்லாம் பேசலை. போட் பீப்புளுங்கிறவங்க வந்து உயிரை பணமாக வச்சு 90 மைல் இருக்குது கேப்பு, கியூபாக்கும் ஃப்ளாரிடாக்கும் இருக்கிற கேப்பை ரிஸ்க் எடுத்து போவாங்க. அமெரிக்காவில் 94 வரைக்கும் ஒரு பாலிசி இருந்தது, எப்படியாவது கியூபாலேருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் மக்கள் ஓடினாங்க.
94 கிளின்டன் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு சின்ன திருத்தம், கிரீன் கார்டு சார் சிட்டிசன்ஷிப்னா கிரீன் கார்டு, செகண்டரி சிட்டிசன்ஷிப். 2 பேர் அங்க இதே சரி நீங்க கேட்டீங்க நான் சொல்லிடுறேன். காஸ்ட்ரோ இந்தியா போல இல்ல யார் வந்தாலும் முதல் என்ன பேச விடல, நீங்க டைம் தெரிய கொடுங்க. அந்த நேரம் எனக்கு ஜாஸ்தி கொடுங்க. திரு குமரேசன் அவர்கள்ட்ட வருகிறேன். காஸ்ட்ரோவோட 2 பிரதர் இன் லாவே ஃப்ளாரிடால சினேட்டரா இருந்திருக்காங்க. அதனால சரி கிரீன் கார்டு இருந்தா நீங்க எலெக்ஷன்லாம் நிக்க முடியாது. காஸ்ட்ரோட 2 பிரதர் இன் லாவே ஃப்ளாரிடால செனட்டரா இருந்திருக்காங்க. அதை பத்தி நாங்க இந்தியா போல இல்லன்ற அத உயர்த்தாதீங்கன்ற இவங்க 90 இன்னைக்கு வரைக்கும் போட் பீப்புள் போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போட் பீப்புள், அந்த போட் பீப்புள் பணம் அனுப்பக்கூடாதுன்னு முதல்ல சொன்னார். அந்த போட் பீப்புள் பணம் அமிச்ச அந்த பணத்தை 91லேருந்து வாங்கினாங்க. 94 அவர் என்ன 91லேருந்து 94 டாலர் வந்து ஒரு லீகல் கரன்சி கியூபா. நீங்கள் வந்து அமெரிக்காவை எதிர்த்தாருன்னு சொன்ன 3 வருஷத்தில் அமெரிக்கன் டாலர் ஒரு லீகல் கரன்சியாக இருந்தது கியூபாவில். 94 அவர் என்ன பண்ணார், சார் சொன்ன மாதிரி டூயல் கரன்சின்னு கொண்டு வந்தார். ஒன்று டாலர் கியூபா, டாலர் பீஸோ, ஒன்று ஆர்டினரி பீஸோ. 94லேருந்து 2016 வரைக்கும் 2 பீஸோ ஓடிட்டு இருக்குது. அதாவது என்னென்னா சம்பளத்தை வந்து சாதா பீஸோவில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்க போனாலும் அங்கே முதல்ல வந்து சில பொருட்கள் இருந்தது. இன்றைக்கி என்ன பொருள், வெஜிடபிள்ஸ் தவிர வேறு என்ன பொருள் வாங்க போனாலும் டாலர் பீஸோ இருந்தால் தான் வாங்க முடியும். அதாவது சம்பளத்தை நீங்கள் ஆர்டினரி பீஸோவில் வாங்கணும். அதோட 25 மடங்கு இருக்கிற டாலர் பீஸோ வச்சு தான் நீங்கள் மற்ற பொருள்லாம் வாங்க முடியும். அந்த டாலர் பீஸோ இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கல்ல அவங்கள்ட்டேருந்து தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது ஒரு பிளாக் மார்க்கெட் இன்றைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அதுக்கு ஒரு பிளாக் மார்க்கெட் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் அமெரிக்கா பேசுகிறாங்க. இங்கே நீங்கள் போனீங்கன்னா அமெரிக்கா வாசலில் தான் க்யூ இருக்குது, பிரிட்டிஷ் எம்பசி வாசலில் தான் க்யூ இருக்குது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இங்கேருந்து தமிழ் மக்கள் ஓடின போது இங்கிலாண்டில் தான் எல்லோரும் போய் இங்கிலாண்டில் தான் விழுந்தாங்களே தவிர யாரும் கியூபாக்கும் போல, யாரும் வெனிசுலாக்கும் போல, யாரும் சோவியத் யூனியனுக்கும் போல. 91க்கு முன்னாடி இவங்க எவ்வளோ தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எல்லாரும் போகிறது வந்து யூகே, ஜெர்மனி, யூஎஸ். ஏன்னா அங்கே போனால் ஃப்ரீயாக வேலை பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இங்க தனியா இண்டிவிஜுவல் ரைட்ங்கிறது இங்க கூட கியூ எங்க சார் நிக்குது? திரு குமரேசன் அவர்கள் இங்க கூட கியூ எங்க நிக்குது? அவரினுடைய சித்திரம் என்பது இதனால் இழந்ததுதான், கியூபா மக்கள் இழந்ததுதான் அதிகம்ன்றார். பலாயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவை நோக்கி நகர்றாங்க. அதுல ஒரு கவர்ச்சிகரமான விஷயத்தையும் அமெரிக்கா செய்தது, அதையும் நம்ம பார்த்து தான் சொல்றோம். ஆனால் இங்கிருந்து போனாங்கல்ல, அதை நீங்க எப்படி எல்லா வசதியும் இருக்கிற இந்தியால இருந்து போலையா? பெரிய பெரிய டாக்டர் போறாங்க, ஏன் போறாங்க? ஐஐடில படிச்சவங்க போறாங்களா, ஏன் போறாங்க? ஐஐடில இருக்கிறவங்க அமெரிக்கா போறாங்களா, என்ன காரணம்? டாக்டர்ஸ் போறாங்களா, என்ன காரணம்? அந்த கவர்ச்சி என்ன காரணம்? அதாவது சமத்துவம் இல்லாத, சம உரிமைகள் இல்லாத ஜனநாயகம் அது உயர்ந்ததா, அல்லது இவர்கள் மறுபடியும் சர்வாதிகாரங்கிறது என்னுடைய வார்த்தை அல்ல, இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, அனைவருக்கும் சம வாய்ப்புகளையும் உரிமைகளை வழங்குகின்ற அந்த சர்வாதிகாரம் உயர்ந்ததாங்கிறது தான் வாதத்துக்கு வரணும். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த தான் அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காஸ்ட்ரோவே சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, அவரை வந்து ரீகன் அவரை சர்வாதிகாரின்னு சொன்னபோது ஒரு டிகிரியை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ணுவது தான் சர்வாதிகாரம் என்றால், அதாவது ஆணை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ணுவதுதான் சர்வாதிகாரம் என்றால், நீங்களெல்லாம் போற்றி வணங்குகின்ற போப் ஒரு சர்வாதிகாரி, அது ஒப்புக்கொண்டால் நானும் சர்வாதிகாரி தான் சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் அவர் அந்த மக்களுடைய தேவை இதுக்கு வந்துருங்க. இந்த துலக்கமாக ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அமெரிக்காவின் அருகிலேயே இருந்துட்டு இருக்கிற ஒரு தேசம், முதலாளித்துவம் ஒரு பெரும் வெள்ளம் என போகிற போது இவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டார். சோவியத் வீழுகிறது, அதுக்கப்புறம் இன்னும் பல சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருந்ததுன்றது தானே, அந்த இடத்தில் மக்களும் பாதிக்கப்பட்டார்கள்ன்றது தானே விமர்சனம். சோவியத் விழுந்ததில் அமெரிக்காவுடைய பங்கு என்ன என்பது வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியும். அதே அமெரிக்கா தன் பக்கத்தில் இருக்கின்ற கியூபாவிலே அசைக்க கூட முடியவில்லை. ஏன்? அந்த கேள்வி நீங்கள் யோசிக்கணும்ல. அன்றைக்கு அவர் அந்த அரசு, ஏன்னா நம்ம காஸ்ட்ரோன்னு பேசுகிறோம்னாலுமே ஒட்டுமொத்தத்தில் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு அது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அந்த குழு அவர்கள் எடுக்கிற முடிவு, அதை நிறைவேற்றுகிற இடத்துல அவர் இருக்கிறார். அந்த அமெரிக்கா கொடுத்த அத்தனை நெருக்கடிகள், சூழ்ச்சிகள், சதிகள், இதையெல்லாம் மீறி அந்த நாட்டை படிப்படியாக கொண்டு வர வேண்டி இருக்கிற நிலைமையில தான் அன்றைக்கு அந்த அணுகுமுறை எடுத்தார். நீங்கள் கேட்டீங்க, பீட்டர் கூட சொன்னார், நெல்சன் மண்டேலா எடுத்த அணுகுமுறை இவர் மேற்கொண்டிருந்தால் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஒரு சூழல்,
அது போன்ற ஒரு சமூக அமைப்பு அரசியல் சூழலில் காஸ்ட்ரோ அங்கே செயல்பட்டு இருந்தாருன்னா அந்த அணுகுமுறை தான் மேற்கொண்டிருப்பார். ஒருவேளை மண்டேலா கியூபாவுக்கு போயிருந்தாருன்னு வைங்க, கியூபாவுடைய அந்த நெருக்கடியான நிலையில் மண்டேலா என்ன மாதிரியான அணுகுமுறை மேற்கொண்டிருப்பார். எப்போவுமே ஒரு வரலாறு என்பது அந்தந்த காலகட்டம், சமூகம், மக்களுடைய மனநிலை, சூழல் அனைத்தும் சார்ந்தது. தனியாக ஒரு மனுஷனை பிரித்து எடுத்து வரலாறு எழுதிட முடியாது. அந்த அடிப்படையில் கியூபாவுக்கு இதுதான் சரியான வழிமுறை என்று கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்கிறது, அதை நிறைவேற்றி கொடுக்கிறார் காஸ்ட்ரோ என்று தான் பார்க்கிறோம். திரு சதீஷ், இந்த உலகமயமாதல் வந்த பிறகு பல தேசங்கள் தன்னை மீட்டுருவாக்கம் செய்துக்கிறாங்க, பாலிசி சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க என்னதான் தற்சார்பு அப்படின்னு எடுத்தால் கூட சுதந்திரத்திற்கு முன்பே, இந்திய சுதந்திரத்திற்கு முன்பே தற்சார்பு என்பதே ஒரு சுதந்திரத்திற்கான ஆயுதமா நம்ம பயன்படுத்தினோம் மக்கள்கிட்ட. ஆனா அதை தாண்டி நமக்கு சேஞ்சஸ் வந்தது இல்ல. இந்த இடத்துல கியூபாவினுடைய நிலைப்பாட்டை இல்லை. நான் இன்னும் கூட கொஞ்சம் எனக்கும் கூட கொஞ்சம் டைம் வேணும். ஒரு எல்லாரும் நிறைவா எடுத்துங்க. ஆனா 2.5 நிமிஷத்துக்குள்ள பேசுங்க. ஒரு விஷயம் முதல்ல அது மற்ற எந்த நாடுகளையும் சாராமல் தற்சார்பாக இருந்தது அப்படின்றது எதுவரை அப்படின்றதையும் சேர்த்து பேசுவோம். 90 வரை அது மற்ற சோவியத் பிளாக் நாடுகளோடு, சோவியத் பிளாக் கண்ட்ரிஸோட தான் தன்னுடைய உறவுகளை வைத்திருந்தது. அதை தாண்டி மற்ற நாடுகளோட, இங்க இந்தியாவோட உட்பட எல்லா வகையான உறவுகளும் இதை வைத்திருந்தது. நிறைய விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. அது அதே நேரத்தில் 90களுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு சோவியத் தகர்வுக்கு பின்னே ஒரு பெரும் நெருக்கடியை அதை சந்திச்சது. கியூபா பெரும் நெருக்கடியை சந்திச்சது. அதற்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, சோவியத் பிளாக் நாடுகளை தவிர, கண்ட்ரிஸ் தவிர, சோவியத் பிளாக் நாடுகளை தவிர மற்ற எந்த நாடுகளையும் பொருளாதார ரீதியான உறவுகளோ ராஜதந்திர ரீதியான உறவுகளோ வைத்துக் கொண்டால் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடை என்பது நாம் எதிர்கொண்டிருந்தோம். இந்தியா பொக்ரான்ல குண்டு வெடிச்ச உடனே இந்தியாவில் இந்தியாவுக்கான பொருளாதார தடை வச்சு இந்தியா கதறனா, ஆனால் கதறல. கியூபா கதறல. இது வரைக்கும் கியூபா தனக்கான பொருளாதாரத்தை தான் கட்டி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் வலியுறுத்தினான். அதுதான் அதனுடைய மக்களுடைய விருப்பமாக, மக்களுடைய விருப்பம் தான் அது. மக்கள் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கட்டி அமைப்பதில் மக்கள் மிக பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு அடுத்த 4 ஆண்டுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி அமைத்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நகர்ப்புறங்களிலே மாடி தோட்டங்கள்லேருந்து, நகர்ப்புற விவசாயங்கள்லிருந்து, ஆர்கானிக், அதுவரை அதற்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த ரசாயன உரங்கள்லேருந்து எல்லாம் பெரும் தட்டுப்பாடு வந்தபோது ஆர்கானிக் முறைகளுக்கு மாறுறது, நகர்ப்புற தோட்டங்களை அமைப்பது, இப்படியான பல்வேறு புதிய விஷயங்களை செய்தார்கள். அது இன்றைக்கு உலகத்துக்கு மற்ற இடங்கள், இந்தியா வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க ஆர்கானிக், இது மாடி தோட்டம்லாம் அவங்க அறிமுகப்படுத்தினது. கிட்டத்தட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் கியூபா உலகத்திற்கு வழங்கிய கொடை. அதை நாம் அங்கீகரிச்சு தான் ஆகணும். அவங்க ஒரு நெருக்கடியில தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த நெருக்கடி உலகத்திற்கே ஒரு மிக பெரும் கொடையை கொடுத்திருக்கு. எனக்கு கியூபாவுடைய பொருளாதாரத்தின் மீது முழு சோசலிசம் வந்துருச்சா, அது ஒரு அப்படியான விஷயங்கள் எனக்கு மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு தன்னுடைய தற்சார்பான தேசிய பொருளாதாரத்தை கட்டியமைப்பதில் சிறப்பாக இருக்குது. அது முழு சோசலிச பொருளாதாரமா. இன்னும் சில விஷயங்களை கூட நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம நிறைவு பகுதியில் எல்லாருமே 1 நிமிடம் எடுத்துட்டு சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் நான் இந்த வாதத்தினுடைய மைய கேள்விக்கே வந்து விடுகிறேன். அவரினுடைய வழிகாட்டுதல், வழிமுறை சமகாலத்திற்கும் பொருந்தும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதுல மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறீங்களா? உரிமைகளை வென்றெடுப்பதுல அதாவது ரெண்டு பார்வை விஜயன். அதாவது ஒண்ணு, நம்ம ஆனந்த் சொன்னதுல ஒரு பிழை இருக்கதாக நான் நினைக்கிறேன். அதை சரி பண்ணணும். ஏன்னா அது ஃபிடல் என்கிற ஒரு தலைவரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி வைப்பதை போல ஒரு கருத்து சொன்னார். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு, அந்த சர்வதிகாரியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தார்னு சொன்னார். ஆனா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்த போது, அவருக்கு தண்டனை விதித்த போது அவரை மிக தைரியமாக எதிர்கொண்டார். நான் அந்த தண்டனையை சந்திக்க தயாராக இருக்கிறேன், சிறைக்கு போக தயாரா இருக்கிறேன், எதிர்கால சரித்திரம் என்னை நிரபராதி என்று சொல்லும் என்ற அந்த ஃபேமஸ் வேர்ட்ஸ், வரலாறு என்னை விடுதலை செய்யும் சொல்லிவிட்டு போற மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வரவில்லை. வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு சொன்னார். விடுதலை செய்யும்னு சொல்லிட்டு எதற்காக வேண்டி அந்த சர்வதிகாரி விட்டார்னு சொன்னா, அவர் சர்வதிகாரி இல்லை என்று நிரூபிப்பதற்காக அந்த நாட்டினுடைய சமூக ஆர்வலர்களுடைய தலையீட்டின் பேரில் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஆகவே ஒரு தனி மனிதன் என்கிற முறையில பிடல் காஸ்ட்ரோ ஒரு தனித்துவமிக்க தலைவர் என்பதை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நீங்க 2வது கொஸ்டின் வருகின்ற போது, அவர் அந்த அவருடைய ஃபாலோவர்ஸே அவங்க கம்யூனிஸ்ட் தங்களை அழைத்துக் கொள்ளவில்லை. அவங்க தங்களை ஃபிடலிஸ்டான் அழைத்துக் கொள்கிறார்கள். அது கம்யூனிசம் என்று கூட நான் முழுமையாக நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அது ஒரு நீங்க தற்சார்புன்னு சொல்றீங்களா, அந்த தற்சார்புக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா தற்சார்பு என்ற கான்செப்டே ஒரு இம்பிராக்டிகல் கான்செப்ட். ஏன்னா
அவர் வந்து கியூபா மட்டும் நிக்கல, கியூபா வந்து வெனிசுலாவுடைய சப்போர்ட்ல நின்னுச்சு, கியூபா வந்து ரஷ்யாவுடைய சப்போர்ட்ல நின்னுச்சு, ஏன் கியூபாவுக்கு வந்து கனடா கூட சப்போர்ட் பண்ணுச்சு. ஆகவே தற்சார்பு என்பது கியூபா மட்டும் தனி நாடாக நிற்கவில்லை. இதுல அவர் வந்து பாரக் ஒபாமா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பாரக் ஒபாமா கடைசியாக போய் அங்கே சமரசம் செய்து கொள்கின்ற போது போப்பாண்டவருடைய ஏற்பாட்டிலே அந்த சந்திப்பு நடந்து ஒரு புதிய சரித்திரத்தை எழுதக்கூடிய முயற்சி நடந்தது. நான் நினைக்கிறேன் பிடல் காஸ்ட்ரோவுக்கு பிறகு அவருடைய சகோதரர் தன்னுடைய சகோதரருடைய காலத்திலே நடந்த நல்லது கெட்டதுகளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய பாதைக்கு கியூபாவை அழைத்து செல்வார் என்று நான் நன்றி நன்றி திரு ஆனந்த். வந்து வாரிசு அரசியல் அல்ல, பிடலுடைய தம்பி வந்து அவரோடு களத்திலே நின்று போராடி அந்த சுதந்திரத்திலே சம சரித்திர பங்கு உடையவர். ஆகவே அது வந்து வாரிசு அரசியல் என்று அதை கொச்சைப்படுத்த. ஃபஸ்ட்டு நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னு சொல்ல, நான் அமனிஸ்டி கேட்டு போனான்னு சொன்னேன். அவர் அமனிஸ்டி கேட்டது உண்மைதான். அமனிஸ்டி கேட்டு மெக்சிகோ போனது உண்மைதான். அது பீட்டர் மறக்க முடியாது. ரெண்டாவது, இவர் சொன்னார் இந்தியா பிச்சை வாங்கிட்டுன்னு. தப்பு. ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இல்லை நரசிம்மராவாக இருக்கட்டும், இல்லை அடல் பிஹாரி வாஜ்பாயாக இருக்கட்டும், இல்லை மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், எங்கள்கிட்ட வந்து தான் IMF பிச்சை கேட்டதே தவிர நாங்கள் போய் IMFட்ட பிச்சை கேட்கல 91க்கு அப்புறம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிடணும். இந்தியா போய் இந்த நாடு யார்ட்டையும் போய் பிச்சை கேட்கலை. இவர் சொன்னார் இந்தியா பிச்சை கேட்டது போக்கலானுக்கு அப்புறம் முற்றிலும் பொய். இந்தியா எந்த நாட்டிலையும் போய் பிச்சை கேட்டது கிடையாது. அப்படி பிச்சை கேட்கலைன்னா 91லேருந்து ஏன் கியூபா டாலர் வாங்கணும்? ரைட்டா? அதுக்கப்புறம் டாலர் ப்ராப்ளம் ஆனப்புறம் ஹியூகோ சாவேஸோட டைஅப் பண்ணி எண்ணெய் விலை ஜாஸ்தி ஆனப்புறம் எண்ணெய்க்கு பதிலாக ஆட்களை கூலிக்கு அமைச்சு சம்பளத்தை அங்கே ஒழுங்காக கொடுக்காம அந்த சம்பளத்துக்கு பதிலாக டாலரை ஆயிலாக பெற்று உலகத்தில் விற்று டாலர் பெற்றுக்கொண்டார். கியூபா தான் டாலர் வாங்கினாங்களே தவிர இந்தியா சுதந்திரமா யார்ட்டையும் போய் டாலர் கேட்டதே கிடையாது. இதற்கு நீங்க உங்க பதில இதுக்கு பதில நான் சொல்ல விரும்பல. இல்ல, ஏன்னா இது ஒரு முக்கியமான இடம்ன்றதுனால திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது கூட பிடலுக்கு பிறகு கியூபா இன்னொரு கட்டத்தை நகரும்ன்றது ஒரு அரசியல் புதிந்த ஒரு விமர்சனம். பாடிஸ்டாக்கள் இந்த உலகில் நீடித்தால், அமெரிக்க ஏகாதிபத்தியங்கள் இந்த உலகத்தில் நீடித்தால், கியூபா வழிமுறைகளும் பிடல் காஸ்ட்ரோ வழிமுறைகளும் இயல்பாகவே வரலாறு உந்தி தள்ளும். பாடிஸ்டாக்கள் இல்லாத ஒரு உலகம், அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியம் இல்லாத உலகம். எனவே தான் அமெரிக்காவும் சரி, பாடிஸ்டா போன்ற சர்வாதிகாரிகளும் சரி, சின்ன சிறிய கியூபாவும் சரி, இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு ஜனநாயகத்தை ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் ஒரு சோசியல் டெமோக்ரஸியை கற்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு நினைவு ஒன்று சொன்ன நினைவு வந்து நேரத்தில் இந்த இடத்துக்கு பொறுத்த நேரத்தில் அனுமதிக்கணும். போப்பாண்ட அருகில் வச்சுட்டு சொன்னார், ரொம்ப அநீதிகள் அதர்மங்கள் நிறைந்து விட்டது, ஏற்றத்தாழ்வுகள் பெரும் மலையனும் குவிந்து விட்டது, செல்வ குவியலும் வறுமையும் நீடித்தபடி இருக்கிறது, என்ன செய்யலாம்? கர்த்தர் தான் அருள விடனார். கர்த்தர் உயிர் தெழுந்து வந்தால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் சேருவார். போப்பை வச்சுக்கிட்டே சொன்னாரா? இவங்கெல்லாம் அந்த மாதிரி எப்போ சொல்லுவாங்க தெரியல. சேர்ந்தா நாடும் உலகம் உருப்படும். சதீஷ், நீங்க அவருடைய வழிமுறைகள் சமகாலத்திற்கும் பொருந்தும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதுல மாற்றம் வரும்? ஏன்னா பீட்டர் அவர்கள் அதை சொல்றாரு, கியூபாவே தன் நிலைப்பாடை மாத்தலாம் அப்படி. இல்ல, இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட பல நேரங்கள்ல வந்து இருக்கக்கூடிய பல்வேறு விவாதத்தை வச்சிராதீங்க. கடைசி காந்தி கூட பேசுறாரு. அப்ப நீங்க அதையும் சேர்த்து பேசுங்க. ஏன்னா காந்தி பேசுனது கூட தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற உலகமயமாக்கல் சூழல் என்பது சந்தையை, மக்களுடைய வளங்களை, இங்கே இயற்கை வளங்களை பெருமுதலாளிகள் சூறையாடுவதற்கான உலகமயமாக்கல். நாங்கள் சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் என்பது தற்சார்பு என்பதும் தங்களுக்கான பொருளாதாரத்தை, தங்களுடைய மக்கள் தங்களுடைய வளங்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதும், தங்களுடைய வளங்களை தங்களுடைய பொருளாதார ரீதியான தற்சார்பை மேற்கொள்ளும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தற்சார்பான மனிதனாக இருக்கணும் அப்படின்றது அது ஒரு லட்சிய கனவு. ஆமா, இதை நோக்கி நகர்வதற்கான பயணத்தில் தான் இதை நோக்கிய பயணத்தில் தான் ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய சந்தையை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய வளங்களை ஒரே ஒரு குறுக்கீடு அனுமதிச்சேன் திரு பீட்டர். நேரம் இல்லை, சுருக்கமாக குறுக்கிடுங்க திரு பீட்டர். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை கியூபா வந்து சீனாவை போல ஒரு புதிய பொருளாதாரத்தை வகுத்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். புதிய பொருளாதாரம் என்ன வகையான பொருளாதாரம்? தன்னுடைய சந்தையை பெருமுதலாளிகளுக்கு திறந்து விடுவதா, தன்னுடைய வளங்களை, இயற்கை வளங்களை பெருமுதலாளிகள் கொள்ளையிடுவதற்கு திறந்து விடுவதா, ஒரே ஒரு கேள்வி, சொந்த மக்களுக்கான நலன்களுக்காக பயன்படுத்துவதா என்பதுதான் இங்க கேள்வி. அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வளங்களை தங்களுடைய மக்களுக்கு பார்லிமெண்டேரியன் அவர் ரொம்ப மதிக்கிறார். ரொம்ப நியாயமான தொலைநோக்கு விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. ஒண்ணுமில்லை, இந்த 20-30 ஆண்டு கால உலகமயம்
தேசமயமாக்கலில் எந்த ஆப்பிரிக்க நாடு முன்னேறியது? எந்த தென் அமெரிக்க நாடு முன்னேறியது? திரு பீட்டர் சொல்லுங்க. எந்த ஒடுக்கப்பட்ட நாடு முன்னேறியது? சொல்லுங்க. நான் சொல்லலாமா? இல்ல அவர்கிட்ட அந்த கேள்வி வச்சிருக்கிறதுனால திரு நான் பீட்டர் அவர்கிட்ட கேட்டேன். சுருக்கமா அவருக்கு நல்லா தெரியும். பாருங்க திரு பீட்டர். அதாவது நான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து ஆப்பிரிக்க நாடு, ஆசிய நாடெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அர்ஜென்டினா, பிரிக்ஸ் நாடு, பிரேசில், அதை போன்ற நாடுகளெல்லாம் புதிதாக வெனிசுலா கூட ஒரு புதிய பொருளாதார பார்வையோடு வந்திருப்பதாகத்தான் நாம் கருதுகிறோம். ஆகவே ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கக்கூடிய வந்து போராட்டங்களும் அதை வந்து அது கூட ஒரு தெளிவுக்கு வர வேண்டும் என்பது அது ஒரு நீண்ட வாதத்திற்கு உட்பட்ட தனியான ஒரு பொருள். இன்னைக்கு கியூபாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ப்ராக்சிமிட்டி டு தி வேர்ல்டு குளோபலைஸ்டு எக்கனாமி, அவர்கள் கனடாவுக்கு நடுவிலே, அமெரிக்காவுக்கு நடுவிலே, ரஷ்யாவினுடைய பின்புலத்தோடு, வெனிசுலாவினுடைய ஆதரவோடு பல்வேறு தளங்களிலே இருக்கின்ற ஒரு சிறிய நாடு என்பதால் அது இதைவிட செழிப்பாக வளமாக இருக்க முடியும். அதற்கு ஒரு புதிய வழியை இதை வந்து அவரே குறைப்பட்டுக் கொள்கிறார். ஃபீடல் காஸ்ட்ராவே குறைப்பட்டுக் கொள்கிறார். தன்னுடைய தம்பி வந்து தவறு செய்கிறார் என்று சொல்லுகிறார் திரு குமரேசன். ஆகவே ஃபீடல் காஸ்ட்ரா இருக்கின்ற போதே அப்படி இருக்கின்ற போது ஃபீடல் காஸ்ட்ரோ இல்லாத போது அவர் தம்பி என்ன செய்வார் என்பதை திரு குமரேசன், இது சமகாலத்துக்கு பொருந்துமான்றதுல அடுத்து தொக்கி இருக்கக்கூடிய கேள்வி, அங்கு கியூபாவில் மக்கள் மயப்படுத்துகிறார். மக்கள் முதல்ல புரட்சிகள்ல இருப்பதும் அது புரட்சியை சிலாகிப்பதும் நடந்தது இல்லை. ஆனால் சமகாலத்தில் இந்தியாவில எல்லாம் அப்படி மக்கள் மயப்படுத்த முடியல இல்ல, அந்த இடமும் இது கேள்வியா மாறி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் வந்து பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து துண்டிக்கப்பட்டு விடுகிறார்கள், தங்களை அப்பாற்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீங்களே இந்திய அரசு இன்னைக்கு நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்க அந்த ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற அறிவிப்பு உட்பட என்ன மக்கள் கருத்தறிந்து அந்த நடவடிக்கைலாம் எடுத்தாங்களா என்ன? ஏன்னா இதுதான் சர்வாதிகாரம். சரி, நான் இப்போ அந்த இதுக்குள்ள நான் போகலை. இப்போ நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ராவுல் காஸ்ட்ரோ வெறும் இவரோட தம்பிங்கிறதுக்காக வந்துடல. காஸ்ட்ரோ, ராவுல் அண்டு செக்வாரா 3 வீரர்கள் அன்றைக்கி தலைமை பொறுப்பு இருந்தாங்க. அதில் இவருக்கு வயதாகும்போது இயல்பாக அவர் வந்துடுறார். ஏன்னா தம்பிங்கிறதுனால வந்துடல. ஒன்று. அடுத்து என்ன இவர் என்ன சொன்னார்னா, நெவர் சே நோ டு இந்தியான்னு சொல்லி இந்தியாவை நேசித்தவர். இந்தியாவில் என்ன உதவி கேட்டு வந்தாலும் அதை மறுக்காதவர்கள் தன் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டவர் நம்முடைய காஸ்ட்ரோ. என்ன அது அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் கேட்குறீங்க இந்த வழிமுறை இந்த சமகாலத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கணுன்றா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வழிமுறை அந்த சமுதாயத்தின் நிலைமையை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா ஒரு எனக்கு கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னொரு கால் செயல்பட முடியாமல் இருக்கிற ஒருத்தருக்கு அப்படி கொடுத்துட மாட்டாங்க. அதற்கேற்ற வழிமுறை. அதுபோல் அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற வழிமுறையை கியூபா உட்பட அந்த நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சரியான வழிமுறை அவர்கள் ஒன்றை மட்டும் சொல்லுங்க. ஆனால் அடிப்படையில் நாம் காஸ்ட்ரோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த சமூகம் மாற வேண்டும், மாற்ற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அதற்காக உறுதியாக போராடி இந்தியாவின் நெருங்கிய நண்பர் பிடல் புகழ் நீடி ஓடி வாழ்க. நன்றி. 4 பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரினுடைய நினைவஞ்சலி என்பது, ஒரு புகழஞ்சலி என்பது, பிடலை நேசிக்கிறவர்களே இப்படி அவரை ரொம்ப நெருங்கி விமர்சிக்கணுமா இந்த நாள்லன்னு கேட்கலாம். ஆனால் ஃபிடல் அதை அனுமதிப்பாருன்னே நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த விவாதமே நடைபெற்றது. வரலாறு வந்து நிச்சயமாக விடுதலை செய்யும் அப்படின்ற அந்த வாசகங்களை மீண்டும் நினைவுபடுத்தி கேள்வி நேரம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவா.